10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் சரியாக 9:30 மணிக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது. மாணவர்களின் செல்போன்களுக்கே இந்த முடிவுகளானது அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அப்டேட்ஸை திரையில் பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். தொடர்ந்து விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு முடிவுகள் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. சுமார் 8.5 லட்சம் மாணவர்கள் எழுதியிருந்த அந்த பொதுத் தேர்வு முடிவுகள் தற்போது வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதாவது 8,94,000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் எழுதியிருந்த இந்த தேர்விலே தேர்ச்சி பெற்றவர்களுடைய விகிதம் 8,18,000 ஆக இருக்கின்றது. ஒட்டுமொத்த தேர்ச்சி விகிதம் நாம் பார்க்கும்போது 91.55% என்ற அளவிலே இருக்கின்றது. கடந்த ஆண்டை விட 0.16% அந்த தேர்ச்சி விகிதம் என்பது உயர்ந்திருக்கின்றது. கடந்த ஆண்டுகளைப் போலவே இந்த ஆண்டும் மாணவர்களை விட மாணவிகள் தான் கூடுதல் எண்ணிக்கையிலே தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். மாணவர்களை விட மாணவிகள் 5.95%, கிட்டத்தட்ட 6% அளவுக்கு கூடுதலாக தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். கடந்த 2023ஆம் ஆண்டு பொதுத் தேர்வு எழுதிய அந்த மாணாக்கர்களுடைய எண்ணிக்கை 9 லட்சமாக இருந்த நிலையில் அப்போது தேர்ச்சி பெற்றவர்களுடைய அந்த எண்ணிக்கை என்பது 8,35,000 இருந்தது. இந்த ஆண்டு அதை விட கூடுதலாக, அதாவது 0.16% என்ற அடிப்படையில் தேர்ச்சி விகிதம் என்பது உயர்ந்திருக்கின்றது. அரசு பள்ளிகளினுடைய தேர்ச்சி விகிதம் என்பது 87%, அரசு உதவி பெறும் பள்ளிகளுடைய தேர்ச்சி சதவீதம் என்பது 91% இருக்கின்றது. அதே நேரத்தில் தனியார் பள்ளிகளுடைய தேர்ச்சி விகிதம் என்பது 97% என்ற அடிப்படையில் இருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு பாடங்களிலே 100க்கு 100 மதிப்பெண்கள் எடுத்த அந்த விவரம் மூலம் தற்போது தேர்வுத்துறை சார்பில் வெளியிடப்பட்டுள்ளது. 10ஆம் வகுப்பில் நமக்கு தெரியும் 5 பாடங்கள் இருக்கிறது: தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல், சமூக அறிவியல். இதில் தமிழ் பாடத்தில் எப்போதுமே 100க்கு 100 மதிப்பெண் எடுப்பது என்பது மிகவும் ஒரு கஷ்டமான, சவாலான ஒரு விஷயம். ஏனென்றால் தமிழ் ஆசிரியர்கள் எப்போதுமே 100க்கு 100 மதிப்பெண்கள் கொடுக்க மாட்டார்கள். ஒரு சிறிய சந்திப்பிழை, ஒரு சிறிய எழுத்துப்பிழை இருந்தால் கூட, ஒரு இக்கு விட்டிருந்தால் கூட அதற்கு ஒரு மதிப்பெண் குறைத்து விடுவார்கள். எனவே அப்படிப்பட்ட ஒரு கடுமையான ஒரு நெருக்கடியிலும் கூட மாணவர்கள் 8 பேர் தமிழில் 100க்கு 100 மதிப்பெண்கள் வாங்கி சாதனை படைத்திருக்கிறார்கள். மற்ற பாடங்களில், அதாவது கணிதமோ, அறிவியலோ, சமூக அறிவியலோ, இதில் 100க்கு 100 ஆயிரக்கணக்கான மாணவர்கள் சமீபத்திலே வாங்கி வருகின்றார்கள். ஆனால் தமிழில் 8 மாணவர்கள் 100க்கு 100 மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறார்கள் என்பது ஒரு பெரிய சாதனையான ஒரு விஷயமாகவே இருக்கின்றது. அவர்கள் நாம் பாராட்டலாம் நிச்சயம். ஆங்கிலத்தில் 415 பேர் 100க்கு 100 மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறார்கள். தமிழில் எடுப்பதை காட்டிலும் கூட ஆங்கிலத்தில் இந்த 100க்கு 100 மதிப்பெண் எடுப்பது என்பது இன்னும் சவாலான ஒரு விஷயமாக இருக்கின்றது. அதிலும் கூட 415 பேர் 100க்கு 100 மதிப்பெண்கள் எடுத்து அசத்தி இருக்கின்றார்கள். கணித பாடத்தில் இந்த ஆண்டும் 2000க்கும் மேற்பட்டோர் 100க்கு 100 எடுத்திருக்கின்றார்கள். 2691 மாணவர்கள் 100க்கு 100 மதிப்பெண்களை எடுத்திருக்கிறார்கள். அறிவியல் பொறுத்தவரையிலே, அறிவியல் பாடம் பொறுத்தவரையிலே 5104 பேர் இந்த மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறார்கள். சமூக அறிவியல் பாடத்தை பொறுத்தவரையிலே 4428 பேர் இந்த 100க்கு 100 மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறார்கள். கணித பாடத்தில் 20,000 பேர், அதாவது நாம் கிட்டத்தட்ட பார்க்கும்போது 20,691 பேர் இந்த மதிப்பெண்களை எடுத்திருக்கின்றார்கள். 20,000 பேர் கணிதத்தில் 100க்கு 100 மதிப்பெண்கள் என்பது ஒரு மிகப்பெரிய விஷயம். அந்த வகையில் கடந்த ஆண்டுகளை விட இந்த ஆண்டு கூடுதல் எண்ணிக்கையிலே இந்த மாணக்கர்கள் 100க்கு 100 மதிப்பெண்களை எடுத்து அசத்தி இருக்கின்றார்கள். தேர்வு எழுதிய அந்த சிறைவாசிகளுடைய அந்த எண்ணிக்கை என்பது இந்த ஆண்டு 260 இருந்த நிலையில் தற்போது அவர்களில் 228 பேர் தேர்ச்சி பெற்று அவர்களும் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். மாவட்ட வாரியான அந்த வெற்றி பெற்ற அந்த முதல் 3 இடங்கள் பெற்ற நிலவரம் பொறுத்தவரையில அரியலூர் மாவட்டம் இந்த முறை முதலிடம் பெற்றிருக்கின்றது. அரியலூர் மாவட்டத்தில் 97%, அதாவது 97.31% அந்த தேர்ச்சி வீதமாக இருக்கின்றது. சிவகங்கையை பொறுத்தவரையிலே 97.02%, ராமநாதபுரத்தை பொறுத்தவரையிலே 96.36% இந்த 3ஆம் இடத்தை பிடித்திருக்கின்றார்கள். அதாவது முதல் 3 இடங்களை பிடித்த மாவட்டங்கள் அரியலூர், சிவகங்கை, ராமநாதபுரம். இதில் அரியலூர் மாவட்டம் 97% எடுத்து முதலிடத்திலும், அதே போல சிவகங்கை மாவட்டமும் 97.02, சில புள்ளிகள் மட்டுமே குறைந்து சிவகங்கை 2ஆம் இடம். கடந்த முறையும் சிவகங்கை தான் 2ஆம் இடம் பிடித்திருந்தது. இந்த முறையும் சிவகங்கை மாவட்டம் 2ஆம் இடம் வந்திருக்கின்றது. ராமநாதபுரம் 96.36% பெற்று 3ஆம் இடம் பெற்றிருக்கின்றது. 10ஆம் வகுப்பில்
நல்ல மதிப்பெண்கள் பெற்ற அந்த மாணவர்கள், அதே போல எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்காத மாணவர்கள் இருந்தாலும் பெற்றோர்கள் அந்த குழந்தைகளை திட்டாமல் அவர்களை அடுத்து என்ன படிக்க வேண்டுமோ, அவர்களுடைய ஆர்வம் எந்த படிப்பில் அதிகமாக இருக்கின்றதோ அதற்கேற்ற அவர்களுடைய ஆர்வத்தை, அவர்கள் எந்த பாடத்தை விரும்பி படிக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு உயர்கல்வியில் சேர்த்து படிக்க வைக்க வேண்டும், மேல்நிலை படிப்பு அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆசிரியர்கள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.